அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான்னா, இங்கு உள்ள சந்தோஷம் அவர்களுக்கு என்ன செய்யும், முழுமையாக கிடைக்கும் என்று சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் சகோதரர்களே, சுவர்க்க வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி இருக்கிறான் என்பதில் இந்த ஒரு பகுதியையும் நாங்கள் சிந்தனைக்கு எடுப்பதில்லை, அதாவது எங்களுக்கு ஞாபகத்தில் வருவதில்லை. அது என்ன அப்படி என்று சொன்னால், சொர்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட உண்டு, சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன, எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் என்ன, அதாவது கற்பனை பண்ணிராத அளவுக்கான இன்பங்களை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறார், உண்மை. ஆனால் சொர்க்கத்திலே மனிதர்கள் ஏற்பாடு செய்வதற்கான சில இடங்களை அல்லாஹ் வச்சுக்கிறான். மனிதர்கள் ஏற்பாடு செய்வதற்கான சில இடங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் ஒரு இடம் உண்டு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், சொர்க்கவாதியாக இருந்தாலும் நரகத்திலே அவருக்கு ஒரு இடம் உண்டு, நரகவாதியாக இருந்தாலும் சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எப்படி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நரகத்தில் அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, சொர்க்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது. எந்த இடத்துக்கு போறான்றதை அவர் தீர்மானிச்சுக்கணும். நம்ம இங்கே போறதா, ஆனால் இடம் அவருக்கு இருக்குது. எங்களோட நிலை சிந்தனையில் எப்படி வரக்கூடாதுன்னா, அது ஏதோ பொது இடம், போறவங்கலாம் போற மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைக்கணும் என்று சொன்னால், எல்லாருக்குரிய ஒரு இடம் உண்டு. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சொல்கிற நேரத்தில், அதாவது சில இடங்கள் அல்லாஹ் தஆலா விராசத், அது அனந்தர சொத்தாக கிடைத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதில்கல் ஜன்னா அல்லதி ஊரித்துமுஹா, உங்களுக்கு வராசத்தாக கிடைச்சது, இன்னொருத்தண்ட சொத்து உங்களுக்கு கிடைச்சது. வராசத்துனா என்ன, இன்னொரு ஒரு இடம் என்னது நமக்கு கிடைக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்ற, இன்னொரு இடத்துல சொல்றான் என்னது, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அன்த கைருல் வாரிசீன் வஅன்த கைருல் வாரிசீன், எனக்கு புள்ளையை தா, எனக்கு குழந்தையை தா, நீ சிறந்த வாரிசுகளில் ஒருவன் என்றான். அப்படின்னா என்ன, குழந்தை இல்லாம போனாலும் சரி, எனக்கு பின்னால் எனது வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறதுல நீ சிறந்தவன், புள்ளையை விட என்ன நீ சிறந்தவன் அர்த்தம். வஅன்த கைருல் வாரிசீன். அதே மாதிரி சொர்க்கத்திலே கூட அந்த இடங்கள், சிலருடைய இடங்கள் சிலருக்கு கிடைக்கும் என்ற அந்த இடத்துக்காக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வராசத் என்றது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நரகத்துடைய இடங்கள் ஒரு பகுதி. இப்போ நம்ம சொர்க்கத்தை பத்தி பேசுறோம். சொர்க்கத்துடைய அந்த நிலங்கள் நாம வச்சுட்டு போற மாதிரியே சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். அதை நம்ம இங்கிருந்து தயார்படுத்தினா தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா விலைக்கு தந்துட்டான் சொர்க்கத்தை. நல்ல முறையில் புரிஞ்சுங்க. எப்படி சொர்க்கத்தை விலைக்கு தந்துட்டான். இனி அல்லாஹ்வாக தரக்கூடிய எக்ஸ்ட்ராவான கூலி உண்டு. அது அல்லாம சில இடங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள் அதை என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். உதாரணமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது கன்சுல் ஜன்னா என்று அபூ மூஸா அல் அஷ்அரியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கத்துடைய புதையல், சொர்க்கத்துல என்னதுக்கு புதையல், சொர்க்கத்துல எல்லாமே புதையல் தான், முன்னாலதான் இருக்குது. சொர்க்கத்துடைய புதையல் என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு லைஃப், அது ஒரு வாழ்க்கை. புதையலின் மூலமும் மனிதன் சந்தோஷப்படுவான். சொர்க்கத்துல புதையலின் மூலமும் சந்தோஷப்படுவான். இல்லை என்றால் அது என்ன, அந்த வார்த்தை தேவையில்லை. இல்லைன்னா அந்த வார்த்தை தேவையில்லை. ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட சொர்க்கத்துடைய நிலத்தில் ஒரு இடத்தை தோன்ற நேரத்தில் ஒரு புதையல் அம்பிட்டா அவன் சந்தோஷப்படணும் என்று இருந்தால்தான் அந்த கன்ஸ் என்ன பிரயோசனம். இந்த உலக வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை இருந்தால்தான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 12 ரக்காத்துக்கள் தொழுதால் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று. தொழாட்டி அவன் சொர்க்கவாதியா இருந்தாலும் அந்த மாளிகை அவனுக்கு இல்லை. அதாவது அல்லாஹ்வா கொடுத்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் 12 ரக்காத் ஒருவர் தொழுதாரே, அந்த தொழுது தண்ட இடத்துல ஒரு மாளிகை கட்டி கொண்டாரே, அந்த லைஃப் இவருக்கு என்ன இல்லை. அப்படின்னு அவருக்கு அல்லாஹ்வா கொடுத்த ஒரு பகுதி இருக்கும். இவராக கோடான கோடி அல்லது நூற்றுக்கணக்கான மாளிகைகளை சொர்க்கத்தில் கட்டிவிட்டு போவது இருக்கிறது, அது இல்லை. இது நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கண்டேன், யாருக்கென்று கேட்டேன், இது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் என்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரோசத்தை ஞாபகப்படுத்தி நான் உள்ளுக்கு நுழையல அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, இப்போ அது ப்ரிப்பேர் பண்ணப்பட்டாச்சு, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை அப்படின்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்லறத்தின் மூலம் அவருக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலத்திலே ஒரு இடம் என்ன செஞ்சுட்டு அவர் தயார்படுத்தி கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாமே சொர்க்கத்திலே உண்டாகக்கூடிய ஒரு தாவரம். அதன் மூலம் எங்களுக்கு என்ன செய்யும், நாம் இந்த திக்ருகள் மூலம், இந்த வார்த்தைகள் மூலம் நாம் மரத்தில் அங்கே ஒரு மரம் நாடுற மாதிரி, ஒரு இடத்துல ஒரு இடத்தை நம்ம உண்டாக்குற மாதிரி. அப்போ ஒரு மனிதன் எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை நினைக்கிற நேரத்தில் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறது,
இந்த உலகத்துல செய்ய 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 சொர்க்கத்தில் அந்த இடங்கள் தயாராகி கொண்டே இருக்கும். எல்லா விஷயங்களையும் இப்படி புரிந்து கொள்ளணும். சொர்க்கம் கூலி என்றதோட முடிக்கிறது அல்ல. எங்களது நிலத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் தயார்படுத்தல் என்ற செய்தி எங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, ஒருவர் 60 வருட வாழ்க்கையை மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இறை அச்சத்தோடும் வாழ்றாரு. இன்னொருவர் 60 வார வாழ்க்கையை ஒழுக்கம் இல்லாமலும் மார்க்கத்துக்கு முரணாகவும் வாழ்றாரு. கடைசி நாள்ல தௌபா செஞ்சு திரும்பிடுறாரு, அல்லாஹ் மன்னிச்சிடுறான். 2 பேரும் சொர்க்கம் போறாங்க. 2 பேருக்கு ஒரே கூலி என்றா நீதியா? 2 பேருக்கு ஒரே கூலி என்று சொன்னால் அது நீதியா இருக்குமா? நீதியா இருக்காது. இந்த டிஃபரன்ஸ் சொர்க்கத்தில் இருக்கும். இந்த வித்தியாசம் சொர்க்கத்தில் இருந்தே ஆகும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்தவனும் அந்த பாவமே செய்யாதவனும் 2 பேருக்கு இடையில வித்தியாசம் என்ன? சொர்க்கத்தில் இருக்கும். எனவே இதனால தான் கபரில் ஒரு மனிதன் வைக்கப்பட்ட உடனேயே அவனுக்கு முதலாவது நரகவாதியாண்டா எது காட்டப்படும்? சொர்க்கம் காட்டப்பட்டு, சொர்க்கம் காட்டப்படும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. யுரா மக்அதுஹு, அவனுடைய அதாவது இடத்தை, அவன் போக இருந்த இடத்தை என்ன காட்டப்படும். சொர்க்கத்தில் அவன் எங்க போக இருந்தானோ அது காட்டப்படும். இதுதான் நீ போக இருந்த இடம், இப்ப நீ போக போற இடம். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நம்ம சொர்க்கத்தை பற்றி படிக்கிற நேரத்தில் இந்த கோணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். இங்கே இருந்து நாங்கள் தயார்படுத்தக்கூடிய ஒரு இன்பம், இங்கே இருந்து நாம் தயார்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் 12 ரக்காத் தொழுகிற நேரத்தில் எனக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது? கட்டப்படுது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுகிற நேரத்தில் நான் ஒரு புதையலை எனக்குரிய இடத்துல நான் என்ன செய்கிறேன்? அதாவது புதைக்கிறேன் அர்த்தம். அதே போன்று நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற நேரத்தில் எனது பகுதிகளை நான் என்ன செய்கிறேன்? மரங்களாலும் அதாலும் நான் என்ன செய்கிறேன்? நிரப்புகிறேன் என்பது அர்த்தம். இப்படி சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்க வாழ்க்கை என்பது உதுபிஹி முத்தஷாபிஹா, இந்த உலக வாழ்க்கை போன்று ஒன்று கொடுக்கப்படும் என்ற அந்த உச்சகட்ட சந்தோஷம் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள, நான் 3 கோணத்திலே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? இந்த சொர்க்க வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் உலக வாழ்க்கையுடைய குறையற்ற ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கையுடைய அதே சந்தோஷம் குறையற்ற ஒரு வாழ்க்கை என்பதை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், வழி தவறி போனவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த 2 வச்சு பார்த்தீங்கன்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதில் உங்கள் குடும்பம் அடங்கியாகும். உங்கள் குடும்பம் என்ன செய்யும்? அடங்கியே ஆகும். வழி தவறியவர்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க உங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்றான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல சொல்றான், உங்கள் குடும்பத்தை என்ன செய்ய? நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். அப்ப நீங்கள் என்பதில் யார் அடங்குறாங்க? நீங்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உங்களது உறவு, உங்கள் சொந்தங்கள் என்ன செய்கின்றன? அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்று சொன்னால், குடும்ப இழப்பு என்பது, உறவுகள் இழப்பு என்பது சொர்க்க வாழ்க்கையுடைய அந்த முழு சந்தோஷத்தில் ஏற்படுத்தப்பட்டுகின்ற ஒரு குறை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். நாம அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள போனா, அதாவது உறவுகள் இல்லாமலோ சொந்தம் இல்லாமலோ போனா சொர்க்கம் என்று போயிட்டால் குறை சிந்தனையோ வேதனையோ கவலையோ இருக்காது. ஆனால் நிச்சயமாக அதுக்கு வெளியே பெரிய ஒரு சோதனை. இதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நினைச்சு என்ன செய்வார்? கவலைப்படுவார் என்ற ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நினைத்து என்ன செய்வார்? கவலைப்படுவார், வேதனைப்படுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், தானும் தனது குடும்பத்தினரும் சொர்க்கம் போவதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை என்ன செய்வான்? அடைவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், இது ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யோசனை தான் இது. நம்ம சொர்க்கம் போன உடனே நிறைய பேருக்கு என்ன உணர்வேண்டா, ஹூர்லீன்கள் ஆண்களுக்கு என்ன செய்யப்படும்? வழங்கப்படும் என்று இருக்குது. அதனால இந்த ஃபேமிலியை கணக்கில்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. இது சொர்க்கத்தில் போனால் இவங்களாம் ஒரு சைட்ல தான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து, நமக்கு மெயின் ஃபேமிலி வேற, விளங்கிட்டா? பிரதானமான குடும்பம் என்ன வேறு என்றது போன்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது? சும்மா அது அப்படி சாடல் மாடலா இருக்குது. யாரும் அதை அக்கீதாவா எடுத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்குது. பிரதான ஃபேமிலி வேற, இவங்களும் இருப்பாங்க, இவங்களும் என்ன செய்வாங்க? அதோட இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்படி இஸ்லாம் எங்கே என்ன செய்யல? சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்து தலைவியாக எந்த ஹூருலின்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லல. சொர்க்கத்து தலைவியாகவோ சொர்க்கத்திலே பிரதான இதாகவோ எந்த ஹூருலின்களையும் சொல்லல. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும், ஹூர்லீன்களை பொறுத்த வரைக்கும் பிரத்யேகமா அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான்.
அவர்கள் முயற்சியால, அவர்களுடைய இபாதத்தால், அவர்களுடைய வணக்கங்களால், அவர்களுடைய பொறுமையால சொர்க்கம் கிடைக்கல. ஆனா இந்த உலகத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வணக்கம் செய்து, அவர்கள் பொறுத்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்ததனால் கிடைத்ததுதான் சொர்க்கம். எனவே என்றைக்கும் குர்ஆன்லயே சொன்னாலும் நீங்க காட்ட முடியாது ஹூருல் ஈன்கள், அதாவது முதல் தரம் பெண்கள், இந்த உலகத்து பெண்கள் இபாதத்தோடு, அதாவது ஈமானோடு வாழ்ந்த பெண்கள் இரண்டாவது தரம் என்று எங்கேயும் சொல்லல. இவர்கள் தான் முதல் தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஹதீஸ்ல குர்ஆன்ல நிறைய நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களோடு அவர்களது பரம்பரைகளையும் அவர்களது உறவுகளை நாம் சேர்த்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். பிரதானமாக இவர்கள் தான் இருப்பார்கள். இலா அஹ்லீஹிம் என்று வரக்கூடிய செய்திகளில், இலா அஹ்லீஹிம் என்று வரக்கூடிய செய்திகளில் இந்த உலகத்து குடும்பம் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. தங்களது குடும்பத்தின் பக்கம் திரும்பி போகிற நேரத்தில் என்று வரக்கூடிய செய்திகளில் இதா பிரதானப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம விளக்க நூல்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இபாதத்தால் அவர்கள் முந்தினதனால தான் சொர்க்கத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதுபோல ஆசியா, அதுபோல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களெல்லாம் பிரதானப்படுத்தப்பட்டதற்காக காரணம் என்ன? இபாதத்தும் தியாகமும் ஒழுக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுதான் சொர்க்கத்தில் அவர்கள் தலைவிகளாக என்ன பிரதானமானவர்களாக அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் நாம் சொர்க்கத்தை பற்றி யோசிக்கிற நேரத்தில் நமக்கு சொர்க்கத்துடைய, அதாவது சுகண்டிகள், அதாவது சந்தோஷங்கள், உண்ணல் குடித்தல், இது போன்றவைகள் எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு குறையற்ற நிரந்தரமான வடிவம் என்றது எங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகத்தில் வரணும். இந்த உலக வாழ்க்கையுடைய குறையற்ற நிரந்தரமான ஒரு வடிவம்.